அதிசயமான ஒரு விடயம் வந்து நடைபெற்றுள்ளது. පාරමෙනවා ඉතින් උත්සවය බලන්න මේ தங்க மயில வந்து 3 தங்கவானங்கள் போல சிங்கள மாணவர்களோடு கலந்துரையாடியுள்ளோம். Because we like culture. තමිල් යාළුවෝ ඉන්න ගොඩක් ඉන්නවා. உருமாறிய கிளியின் கதை என்ன? வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் 18ஆம் நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக வந்து நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையிலே இன்று பல சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன. இன்று நடைபெற்ற அந்த கோபுரத்தில் இருந்து ஒரு அதிசயமான ஒரு விடயம் வந்து நடைபெற்றுள்ளது. அதே போல சிங்கள மாணவர்களோடு கலந்துரையாடியுள்ளோம். அதே மாதிரி இன்றைய நாள் தங்க மயிலில் வந்து பல மினுமினு பிரகாசமாக அந்த கந்த பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சியை பார்த்திருந்தோம். ஒரு தங்க வாகனம் இல்லை, 3 தங்க வாகனங்கள் முதலாக இன்றைய திருவிழாவில் வெள்ளி வீதிக்கு வந்திருக்கின்றது. அவ்வாறு பல சுவாரஸ்யமான விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். உருமாறிய கிளியின் கதை என்ன, அவ்வாறு பல விடயங்கள் இங்கே இருக்குது. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தான் சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 18ஆம் நாள் திருவிழாவானது மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த திருவிழாவானது மிக சிறப்பாக சாமியானது தங்க மயிலிலே வீதி உலா வருகின்ற அந்த காட்சி, முழுக்க அந்த மந்திரங்களுடன் சாமி வருகின்ற காட்சி. அதே போல் அந்த இருக்கின்ற அந்த குளத்திலும் சாமியானது வரும் பொழுது 4 தீபங்கள் ஏற்றப்பட்டு மிக சிறப்பாக இந்த திருவிழாவானது உள்வீதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சாமியானது வழியால் வருகின்ற அந்த அற்புத நிகழ்வை வந்து நாங்கள் பார்க்க முடியும். We are from France. Do you like our culture? Yes, yes. We went to Sri Lanka and it's twice, and because we like culture here and people who are together, and we think that is something very important. So we like to come here to see people. Yes, we think that is something we cannot fall in our country. Yes, traditional, because I think it's very important to be here and to respect culture here. So I buy it. Yes. வச்சனைக்காக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தங்கமயிலே முருகப்பெருமான் நிற்கின்ற அந்த அழகிய காட்சி, முக்கியமாக சொல்லப்போனால் தங்க மயிலோடு 2 தங்க அன்னப்பட்சிகளும் என்று ஒளி வீதிக்கு வரும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். பாதுகாப்பு படையினரும் செவ்வனவே தங்களுடைய வேலைகளை வந்து கடமையை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாமி வர இருப்பதனால் அதற்கான ஆயுத வேலைகள் எல்லாம் தொண்டர்களால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாமியானது ஒவ்வொன்றாக அந்த தங்க வாகனங்களிலே வருகின்றன. அதன்படி முருகன் தங்க மயிலிலும் வள்ளி தெய்வானை தங்க எண்ணத்திலும் வருகின்ற அந்த அழகிய காட்சி வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு தங்கத்திலே அந்த வாகனங்கள் இங்கே வெளிவந்திருக்கின்றன. இன்றுதான் திருவிழாவின் போது முதலிலே தங்க வாகனங்கள் வெளிவருகின்றன என்பதும் ஒரு முக்கிய விடயம். வீதியிலே மௌனமாக அந்த மந்திரங்கள் ஒலித்தபடி மேளதாளங்கள் அடிக்காமல் சாமியானது வருகின்ற அந்த முடுக்கான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
காட்சிக்காக அந்த கோபுரத்தோடு தங்க மயிலிலும் தங்க எண்ணத்திலும் வரும்போது பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கின்றது. குருக்கள் எல்லோரும் ஒரே நிறத்திலான அந்த வேட்டி அணிந்திருக்கிறார்கள். அதாவது சாமியினுடைய அந்த சாத்துப்படியினுடைய நிறத்தாகவே காணப்படுகிறது. மிக அழகாக சாத்துப்படியானது செய்யப்பட்டுள்ளது. தாமரை மலரிலும் சிவப்பு நிற அந்த கடதாசி பூ என்று சொல்வார்கள், அந்த கடதாசி பூவிலும் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி இராஜ கோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்ந்து வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து பார்க்கின்றோம். நாதா குமரா நமயன்று அரணா நாதா குமரா நமயன்று அரணார் ஓதியது எப்பொருள்தான் ஓதியது எப்பொருள்தான் பிரம்மா முதல் விஷ்ணு முதலான
வேதமோதுகின்ற அந்த பிரம்மா முதலான 33 தேவர்களும் தங்களது தலையிலே உன் திருவடியை சூடியிருக்கின்றார்களே. ஆனால் வள்ளியை மணந்து வள்ளியினுடைய திருப்பாதங்களை நீ சூடி அவளுக்கும் அருள் செய்தாயே. கருணையின் வடிவமே கந்தசாமியே, கருணையின் வடிவமே நல்லை கந்தசாமியே. நீ வேதங்களை ஓதுகின்றவர்களுடைய சிரசின் மேலே அமர்ந்திருக்கின்றாயே. நல்லை கந்தா குமரா. சிவபெருமான் உன்னை பணிந்து நாதா குமரா என்று அழைத்து உன்னை பணிய சிவனுக்கு உபதேசம் செய்தவனே கந்தா, நல்லை கந்தா. சிவனுக்கு உபதேசம் செய்தவனே நாதா குமரா என்று உன்னை பணிய தந்தைக்கு உபதேசம் செய்த தனகனே நல்லை கந்தா. பாதாகுரமின் பதசேகரனே நல்லை கந்தா. நாதா குமரா நமயன்றரா ஓதாயன ஓதியது பொருள்தான் வேதாமுதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின்பத சேகரனே ஓதியது எப்பொருள் தான் என்று எனக்கு எமக்கு உபதேசிக்க மாட்டாயா கந்தா. தந்தைக்கு உபதேசம் செய்தவனே அந்த உபதேசத்தை எமக்கும் தந்தருள்வாயோ நல்லை கந்தா. மக்கள் படை சூழ தங்க மயிலிலே முருகப்பெருமான் மிதந்து வருகின்ற அந்த அழகிய காட்சி අයිබෝන් අයිබුවන් ගොයිද ඉන්නේ? අපි දැන්නන් ඉන්නේ නල්ලූර් කෝවිලගාව. ඔව්. මගේ නම මාලක, මේ සඳලි, මේ යමන්දි, මේ ඉෂානි, මේ රිද්මි, ඔක්කොම යාපන විශ්වවිද්‍යාලයේ ස්ටුඩන්ට්ස්. ජැප්නා කැම්පස් එකේ. ඔයා එක්ස්පීරියන්ස් එකේ පොඩ කතා කරන්න පුළුවන් නැල්ලෝ කෝවිලට? ඔව් අපි මීට කලින් නම් ඇවිල්ලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් අපි දැන් අවුරුදු 3ක් විතර මෙහි ඉන්නවා. අපි මේ තුන්වෙනි පාර තමයි මේ කෝවිලේ මේ වාර්ෂිකව පැවැත්වෙන උත්සවයට ආවේ. හැම පාරම එනවා ඉතින් උත්සවය බලන්න. මේ පාරත් ආවා. අද මේ පාර නම් මේ සීසන් එකේ අද පළවෙනි දවස. ඕකේ. ඔයා තමිල් කැටියේ යාළුවා ඉන්න? ඔව් තමිල් යාළු ඉන්න ගොඩක් ඉන්නවා. வணக்கம். நல்ல கோவில் பிடிச்சிருக்கா? ஆமாம். ஓகே ஓகே. மக்கள் எல்லோரும் அந்த சாமியினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வாசலை நோக்கி சாமியானது நகரவடைந்து வந்துவிடும். சாமியானது குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி நகரவடைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தங்க மயிலில் வேலவன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை பக்தர்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்கின்ற அந்த வேளை இது. ஒரு வாசல் கோபுரத்தை தாண்டுகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்கின்றோம். பக்தர்கள் எல்லோரும் இந்த தங்க மயிலையும் தங்க எண்ணத்தையும் வியப்போடு பார்த்து கொண்டு நிற்கின்ற அந்த காட்சி.
மண்டபப்படியிலே பக்தர்கள் பிரசாதங்கள் வாங்குகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பிரசன்ன குருக்களுடைய அந்த தேவாரம் முடிவடைந்த சாமியானது வாசலை நோக்கி செல்கின்ற அந்த காட்சி. தீவட்டிகள் மற்றும் மேளதாளங்கள் சுத்த எனும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் அந்த தங்க மயிலோடு உள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். வேறு வாகனமாக இருந்தால் இறக்கப்பட்டு பிள்ளை தண்டில் சாமி காவப்பட்டு செல்லும். இது தங்க வாகனம் என்றப்பட்டினால் நேரடியாக வசந்த மண்டபத்துக்குள்ளே வாகனத்தோடு கொண்டு செல்கின்ற ஒரு செயல்பாடு என்று இடம்பெறும் என்பது ஒரு முக்கிய விடயம். வாகனத்தோடு சாமி உள்ளே வசந்த மண்டபத்துக்கு செல்லுகின்றபடியினால் அந்த குடியாண்டு தொண்டர்களினால் கல்லாட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். சாமியாக உள்ளே செல்கின்ற அந்த காட்சி. இறுதியாக நடைபெறுகின்ற அந்த வைரவ பூஜை. ஆனால் வைரவ பூஜையோடு இன்று காணொலி நிறைவடையாது. காரணம் அருணகிரிநாதர் உற்சவம் இருக்கின்றபடியினால் அங்கு எவ்வாறான விடயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதனை தொடர்ந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க முடியும். கோபுரத்தில் இன்று ஒரு அற்புதமான காட்சி ஒன்றை பார்க்க போகின்றோம். அருணகிரிநாதர் உற்சவமானது இந்த ராஜகோபுரத்தின் அருகிலே நடைபெறும். அந்த வகையிலே திருப்புகழ், கந்தரன் மோதி போன்ற அருணகிரிநாதருடைய அந்த பாடல்களோடு அருணகிரிநாதர் வேரம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் அதற்காக காத்திருக்கின்றார்கள். அடியவர்கள் அந்த அருணகிரிநாதர் இருக்கின்ற அந்த கோயிலுக்கு அருகாமையில் பூஜைகள் செய்வதற்காகவும் அர்ச்சனை செய்வதற்காகவும் படையெடுத்து செல்கின்ற அந்த காட்சி.
அருணகிரிநாதர் வருகின்ற அந்த காட்சி மக்கள் எல்லோரும் அதற்காக காத்திருக்கின்றார்கள். கொடிகுடை ஆழவட்டத்துடன் மிக அழகாக சாமியானது அந்த கோபுரத்தின் வாசலிலே அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. கிளியாக கூடு விட்டு கூடு மாறி இருக்கின்ற போது இவருடைய உடலை எரித்து விட்டார்களாம். அவ்வாறு கிளியாக இருந்து கொண்டே அந்த கந்தர் அனுபூதியை பாடி முத்தி பெற்றார் என்ற ஒரு வரலாறும் உண்டு. அந்த வழியினால் கோபுரத்தின் உயரத்தில் உள்ள முதலாவது வழியினால் மாலையானது ஆடி அசைந்து வந்து அருணகிரிநாதருக்கு செல்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்க்கின்றோம். இவ்வாறு மிக சிறப்பாக அருணகிரிநாதர் உற்சவமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.